ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஎஸ் கிராப்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு ஒரு 9 மினிட் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சது தான். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரிக்கு மித்தெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்காக வந்து ட்ரிக் அண்ட் மித்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 9 மித்து எடுத்துருக்கேன். ஸோ அந்த 9 மித்து தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மித் ப்ரோ 1 மினிட் அப்புறம் ரோலிங் ஆன் சீட் கோட் போட்டு இன்ஃபினிட் சீட் போட்டு வச்சுக்கிட்டு 3 வாட்டி சீட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ரோலிங் ஆனில் இருக்கும்ல அது மேலே ஏறி போய் நின்றுக்கோங்க. அதை ஆன் பண்ணுங்கள். மொட்டை மாமா தூரம் போய் பறப்பான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் சீட் கோட் வந்து ஒரு 3 தடவை போட சொன்னார். பார்த்தீங்கன்னா 3 தடவையும் பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ இப்போ வந்து இது மேலே போய் ஏறி நின்றுட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறி நின்றுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்படி நேராக ஸ்டாப் ஆகாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டாப் ஆகிருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து ரோல் ஆன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரே ஒரு ஜம்ப் மட்டும் போட்டால் போதும். பார்த்தீங்கன்னா மொட்டை மாமா வந்து அப்படியே அடி வாங்குவாப்புல. பார்த்தீங்கன்னா கட்டெண்ணிலே பயங்கரமான அடி வாங்குவான். ஓகே, பார்த்தீங்கன்னா ரோல் ஆன் போடுறேன். இப்போ பாருங்கன்னா ஜம்பை போட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுவோம். ஓகே, ஜம்பை போட்டு ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ஏய் எங்கிட்றா எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூக்கி அடிச்சிட்டு எங்கிட்டு போகிறாப்புல தம்பி. பார்த்தீங்கன்னா மொட்டை மாமா வந்து பக்கத்துலேயே தான் உழுகிறாப்புல. பார்த்தீங்கன்னா அடித்த வேகத்துக்கு பயங்கரமாக போய் உருவான்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா உழுகலை. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு. பார்த்தீங்கன்னா ரோலரில் பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாமா வந்து அடித்து பறக்கிறாப்புல. ஸோ செகண்ட் மித் ப்ரோ புட் ஜாம்பி கோட் அண்ட் என்டர்ட் இன்டு டைனோ வில் கில் ஜாம்பி ப்ளீஸ் ட்ரை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டைனோ சர்ச் கோடு, அதாவது நம்ம குட்டி டீராக்ஸ் சர்ச் கோடு வந்து போட்டாச்சு. அடுத்து ஜாம்பி சீட் கோடு. ஸோ 2030 போட்டால் நம்ம ஜாம்பிலாம் வந்துடுவாங்க மொட்டை அவன் துரத்திக்கிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம டைனோசர் மேலேருந்து ஏறி உட்காந்துக்குவோம். ஸோ உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி வந்து நம்ம மொட்டை அவன் கடிக்க வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி டீராக்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றும். அவங்க ஜாம்பிஸ்லாம் கடிச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காரு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஜாம்பிலாம் துரத்தி வருது. 4 பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பேர் துரத்திட்டு வருது ஜாம்பியெல்லாம். ஓகே, பார்த்தீங்கன்னா குட்டி எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒத்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா 3 பேரையும் பதம் பார்த்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா குட்டி எக்ஸ் வந்து வர ஜாம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிச்சு சாவடிக்குது. அந்த இந்த ஒருத்தன் வராம பாரு போடுறா அப்படிதான் கமான்றா. ஏய் கமான்றா. ஏங்க நமக்கு டைனோசர் மேலே உட்காந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த் குறையுதுங்க லைட்டாக. பார்த்தீங்கன்னா மொட்டை அடி வாங்கினா சவுண்டு விட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா அது மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு நம்ம டைனோசரால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாம்பிஸ் வந்து கொல்ல முடியுது. ஸோ தேர்டு மித் 1 ஏதாவது ஒரு கார் ஏறிட்டு இறங்கும்போது ஸ்னைப்பர் கன் எடுத்து ஜூம் பண்ணுங்கள். மொட்டை மாமாவின் தலை தெரியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரும் போட்டிருந்தாரு. பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாமா வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் கார் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ அந்த காரை பார்த்தீங்கன்னா ஏறியாச்சு. ஸோ இப்போ எக்ஸிட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் கன் வந்து எடுத்துகிட்டு ஜூம் வந்து ஆன் பண்ணால் நம்ம மொட்டை மாட தலையே வந்து பார்க்கலாமா. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் கன் வந்து எடுத்தாச்சு. ஓகே, ஸ்கோப்பை அழுத்துறா. ஏய் என்னடா ஸ்கோப்பு, டேய் ஸ்கோப்பு போடுறா. டேய் மொட்டை மாமா ஏங்க ஸ்கோப்பை போட மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போடுறாப்புல. டே 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 என்னங்க மண்டை தெரியும் பார்த்தா எங்கிட்டோ ஸ்கோப்பு போயிட்டுருக்கு. என்னங்க மண்டை தெரியும் பார்த்தா ஸ்கோப்பு தெரியலங்க. ஸோ என்ன தலை தெரியல. அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸிட் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் அப்படியே எடுத்து ஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அழுத்தம். ஓகே, என்னங்க ஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா சுத்தவே மாட்டுது. எங்கிட்டு இருங்க தலை தெரியுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கொண்டது பார்த்தீங்கன்னா மொட்டை மாட தலை தெரியுதுங்க. பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா மொட்டை மாட பின் தலை. பார்த்தீங்களா மொட்டை மாமா வந்து தலையை பார்க்க முடியுது. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு. நீங்கள் காரை விட்டு வெளில இறங்கி ஸ்னைப்பர் கண்ணாச்சும் ஸ்கோப் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் மொட்டை மாமோட தலையை பார்க்க முடியுது. ஸோ ஃபோர்த் மித் 2 ப்ரோ 7112 சீட் கோட் போட்டுக்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு பின்னாடி ஓட்டுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 கேட் சீட் கோடு 7112 போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் சீட் கோடு. ஸோ 1111 பட் அவங்களுக்கு வந்து சைக்கிள் சீட் கோடு வந்து ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓட சொல்லியிருக்காங்க. டே என்னங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னமோ ஸ்பீட் பண்ண மாதிரி பண்ணாப்புல. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்பீடாக பண்ணால் அது என்னன்னு தெரியல. சரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓட்ட சொன்னாங்க. அப்படியே ஓட்டிக்கிட்டே போவேன். என்ன ஆகுது ஏன்னா எதுவுமே ஆகலைங்க. என்னங்க ஒன்றுமே ஆகலை. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா ஸோ ஸ்பீடாக பெடல் அழுத்துறானா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிவர்ஸ் அழுத்துனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்பீடாக வந்து பெடல் அழுத்துறாப்ப. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓட்ட சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மித்து பார்த்தீங்கன்னா பஸ்டடாக கன்ஃபார்ம்டா அப்படின்றத நீங்களே வந்து கமெண்டில் போட்டுருங்க. ஓகே, ஸோ ஃபிஃப்த் மித் ஹியூமன்ஸ் மேலே 2 ஸ்டிக்கி பாம் வீசுங்க. அன்லிமிட்டட் ஸ்டிக்கி பாம் வெடிக்கும் ப்ரோ. ஆக்டிவேட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ளீஸ் 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 அப்படின்னு போட்டு ஹார்ட்லாம் போட்டிருக்காங்க.
ஓகே. பார்த்தீங்கன்னா என்பிசி மேல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஸ்டிக்கி பாம் வந்து வீசிட்டு ஆக்டிவேட் பண்ணா பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிக்கி பாம் வந்து வெடிக்குமா. ஸோ இப்போ வந்து ஆக்டிவேட் குடுத்துருவோம். ஸோ ஆக்டிவேட் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடா வெடிக்குமா நமக்கு. ஓகே. ஏய் டேய் 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 டேய்! ஏங்க வெடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. பரவாயில்லையேங்க. பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடா பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி பாம் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்களே பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ ப்ரெஸ் அழுத்திக்கிட்டே இருக்கேன். டேய் டேய் டேய்! என்னங்க மேல போகுதுங்க என்னமோ. ஏய்! ஐய்யய்யோ! ஏங்க மேல போகுதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்லோ மோஷன் ஒழுங்கா தெரியல. பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஓடுது பார்ப்போம். தெரிகிறதா? பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, வெடிச்சுக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடா வெடிக்குது. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு. பார்த்தீங்கன்னா, என்பிசி மேல வீசுறது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்கி பாம் தான். ஆனா வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அன்லிமிட் ஸ்டிக்கி பாம்புங்க. ஸோ 6த் மித் ப்ரோ பீச்ல ஃபிஷிங் பண்ற இடத்துக்கு போய் பாருங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த பீச்சில ஃபிஷிங் பண்ற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு போட்டா, அந்த மித்து நான் வந்து கன்ஃபார்ம்டு சொல்றதா, பஸ்டர்டு சொல்றதா சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு அனுப்புறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ முழுசா அனுப்புனாதானங்க தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, யாரும் இந்த மாரி இப்போதைக்கு வந்து சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு வந்து அனுப்பாதீங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத வந்து முழுசா அனுப்புங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஓகேவா? So, seventh myth, bro, try this myth. Go to road, put infinity cheat, moon gravity and spawn a bike, put slow motion and skyfall, fastly touch bike icon அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒண்ணும் இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பைக்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்பான் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பான்டு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஃபினிட் சீட் கோட் வந்து போட்டுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிட் சீட் கோட் வந்து போட்டுக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 காடி சீட் கோட் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் பார்த்தீங்கன்னா போட சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அதையும் வந்து போட்டுக்குவோம். ஸோ போட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பைக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ZX நிறைய எடுத்துக்குவோம். அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கிட்டோம்னா, ஸ்கைஃபால் வந்து சீட் கோட் போட்டுட்டு நம்ம வந்து டக்குனு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து என்டர் குடுப்போம் பார்த்தீங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா அதான் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து என்டர் குடுத்துருவோம். ஓகே. ஏய் பார்த்தீங்கன்னா வானத்துலருந்து வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா காலு என்னடா ஏங்க காலு பார்த்தீங்கன்னா ஏதோ ஜவ்வு முட்டாய் இழுக்கிற மாரி போயிட்டே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த காலு பார்த்தீங்கன்னா இந்த காலும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா மொட்டை அம்மா வந்து எலாஸ்டிக் மேனா மாட்டாங்க. பார்த்தீங்களா காலு பார்த்தீங்கன்னா விரிஞ்சு போய்க்கிட்டே இருக்குது. கையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நீண்டுட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா மொட்டை அம்மா வந்து உண்மையிலே ஒரு எலாஸ்டிக் மேனா இருப்பானோ தெரியலையே. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கைஃபால் சீட் கோட் போட்டு வண்டியில வந்து வேகமா ஏறுனீங்கன்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நடக்கும். So, eighth myth, bro. I am a new subscriber. Go to airport and take left, bro. Near left airplane, car will behave like shark. Or you go to under the world. அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்ட்ஸ் கார் எடுத்துருக்கோம். ஸோ போர்ட்ஸ் கார் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் நிக்குது. ஸோ இதுக்கு நேரா போய் முட்டுனா பார்த்தீங்கன்னா கார் வந்து ஷாக் அடிச்ச மாரி பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போயிருமா? என்னங்க அண்டர் கிரவுண்டுக்கு போல? ஏங்க பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு கார் போலங்க. பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா பிளேனுக்கு அடியில் போய் மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்கு வந்து போகல. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா பஸ்டட். பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போகும்னு பார்த்தோம். கடைசியில் தான் அண்டர் கிரவுண்டுக்கு போல. கடைசியில் பார்த்தா பிளேனோட அண்டர் கிரவுண்டில் வந்து கார் மாட்டிக்கிச்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மித் போலீஸ் கேஸ் வர வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள். போலீஸ் அடிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் ட்ரை திஸ் நாட் நெக்ஸ்ட் வீடியோ. நான் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்றீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு வந்து ரொம்ப சாரி. பார்த்தீங்கன்னா வந்து புரியலை என்ன அனுப்பிச்சிருந்தீங்கன்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் எடுத்து வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம மேலே போலீஸ் கேஸ் போட்டப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்மளை வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அவரும் போட்டிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போலீஸ் கேஸ் வந்து வர வைக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 3 போலீஸ் கேஸ் வந்து வர வச்சுக்குவோம். சுட்றா ஏய் சுட்றா சுட்றா சுட்றா. பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2 கேஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் சுடும் 3ஆ வந்துடும். இந்தங்க வரமாட்டேங்குது. டேய் யார்ரா நீ எங்கடா ஓடிற? பார்த்தீங்கன்னா 2 கேஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 3ஆவது ஒரு கேஸு பார்த்தீங்கன்னா 3ஆவது ஒரு கேஸ் வந்துச்சுங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வராங்க. ஏய் ஓகே. பார்த்தீங்கன்னா 3 கேஸ் வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ போலீஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுமா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து போலீஸ் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னா. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேங்க. பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுடவே இல்லை. ஸோ இந்த மித்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் வந்து நம்மளை சுட மாட்டேங்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இடத்துல வந்து 9 மித்து முடிஞ்சுச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கான்சர்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.